பட்டப்பகல் போல நீதியை விளங்கச் செய்வே. பட்டப்பகல் போல நீதியை விளங்கச் செய்வே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். என் தேவையெல்லாம் நீர்தானே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, என் இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அநேக நன்மையை செய்வாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் சமமாய் வைத்திருக்கிறார். இருளுக்கு 12 மணி நேரம் கொடுத்தால் வெளிச்சத்துக்கு 12 மணி நேரம் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த உலகத்துல இருளின் கிரியைகளும் உண்டு, வெளிச்சத்தின் கிரியைகள் உண்டு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்பதை யோவான் அன்பின் சிஷ்யன் எழுதும்போது சொல்வார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ இருளை அழிக்கிற செயல்கள், to destroy the works of darkness, the Son of Man came. இங்க என்னன்றார் ஆண்டவர், பசியுள்ளவனிடத்தில் உன்னுடைய ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால். சோ பசியா இருக்கிறது இருள், அதிருப்தி ஒரு இருள். ஆனா அவங்கிட்ட போய் நீ உன்னுடைய வெளிச்சமாகிய உன் உணவை, அவனை திருப்தி பண்ணுகிற தன்மை, அவனுக்கு உதவி செய்வாயானால் உன் உபவாச நாளிலே, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். உனக்கும் இருள் வரும், அன்னைக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டாம். நீ மற்றவர்களை திருப்தி ஆக்கினாயே அந்த செயலுக்கு, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, தொடர்ந்து நன்மை செய்வோம். உபவாச நாளானாலும் சரி, மற்ற எந்த நாளானாலும் பசியா இருக்கிறவர்களை, தேவைக்கு உட்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா அவங்கள திருப்தியாக்குங்க. அந்த திருப்தி உங்களுக்கு வேண்டியதான வெளிச்சத்தையும் மத்தியானத்தை போல உங்கள் அந்தகாரத்தை மாற்றுகிறதான தேவன் பிரியமானே ஒளியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை பிரியமானே ஒளி நிறைந்த, ஒளி வீசுகிற வாழ்க்கையாக இருக்க, எல்லா ஒளிக்கும் தகப்பனாய் இருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையை அப்படி ஒளிமயமாய் வாழ உதவி செய்வாராக. செபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒரு இருள் வரும். அந்த இருளை நாங்கள் ஜெயிக்கிறதற்கு பசி, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களிடத்துல பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு செய்கிற உதவி எங்கள் இருளை மாற்றி எங்களுக்கு ஒளியையும் வெளிச்சத்தையும் கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாய் படைத்தவர் கொடுத்த இந்த ஆலோசனை, படைத்தவர் கொடுத்த இந்த ரகசியத்திற்காக நன்றி. இதை கேட்கும் பொழுதே உன் ஜனங்கள் இன்னும் வெளிச்சத்தின் கிரியைகளை செய்து இருளை அழிக்கிறதற்கு உதவி செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பட்ட
பகல் போல நீதியை விளங்க செய்வீர். God bless you, church. Have a blessed day. Amen.